ஆழ்வார் கைப்பட பூஜை பண்ண பெருமாள் ராமர் சீதை லட்சுமணர் கிருஷ்ணர் குலசேகர ஆழ்வார் உற்சவர் மூலவர் வேதநாராயண சுவாமி இங்கே நின்ற கோலம் வெளியில படி இருக்கு அந்த அமர்த்த கோலம் அதுக்கு மேல செய்யணும் பின்னாடி வாங்க பாதத்துக்கு ஓரமாக இருக்கு பின்னாடி இடம் இருக்கு ஆமா பின்னாடி வாங்க இந்த கோபுர உச்சிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு மேலேருந்து அந்த 3 நிலையை தாண்டி இப்போ திரும்பி கீழே வந்திருக்கோம். இந்த வந்துட்டேங்க்கா துளசியா வந்துட்டேன் இருக்குல்ல நின்னா நல்லா இருக்காது இங்கே பார்ப்போம் வா அப்படியே பயணித்தது பூனை யானை முடுக்கு, அதுக்கு மேலே சயன நிலையில் பயணித்தது பூனை முடுக்கு. பூனை முடுக்குங்கிறது பூனை வந்து எப்போவுமே வந்து ஒரு பொந்துக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது. தன்னோட மீசையை உள்ளே நுழைச்சி பார்க்கும். மீசை தட்டாமல் உள்ளே போச்சுது அப்படின்னு சொன்னால் அதோட முடி அதை உள்ளே போச்சுதுன்னா அதில் அந்த பூனை நுழைஞ்சு வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த நிலையில் சிலர் வந்து தயங்கக்கூடாது. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தால் ஈஸியாக இந்த பயணத்தை எளிமையாக முடிச்சிடலாம். இந்த முடுக்கு வந்து குதிரை முடுக்கு. இந்த இதில் வந்து ஒரு குதிரை ஏற்றம் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா வளர் இளம் பெண்களுக்கான ஒரு பயிற்சி. கர்ப்பப்பையோட நிலையை உறுதிப்படுத்துறதுக்காக பயிற்சியை அந்த காலத்தில் முனிவர்கள் தயார் பண்ணியிருக்கிறாங்க. தனியாக வந்து அவங்களுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி செய்ய சொல்லுங்கள். ஒரு கர்ப்பப்பை குழந்தை உண்டானதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை எப்படிலாம் திரும்பணும், அந்த குழந்தை எப்படி வெளியில் வருங்கிறத இயற்கையிலேயே அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறது. தினசரி சாமி கும்பிட வருவாங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு நாள் ஒரு எல்லா பிரகாரம் சுற்றின மாதிரி இதுலேயும் ஒரு பிரகாரம் சுற்றுவாங்க. அப்போ அவங்களுடைய கர்ப்பப்பை தானாக தன் நிலைக்கு மாறும். அந்த குழந்தை பேர் உண்டான காலத்தில் அது இயற்கையான முறையிலேயே அது எப்பவும் போலேயே சுழண்டு அந்த சுகப்பிரசவமான ஒரு இதுக்கு வழிவகை கொடுக்கும். இதுக்கான பயிற்சி அப்பா அஞ்சலி செய்வாங்க. இல்லை பாப்பா கேட்டுக்க லைட் அடிப்பாங்க. லைட் அஞ்சலி தள்ள அஞ்சு பார்த்து பொறுமையாக பண்ணுவோம். இல்லை அது நம்ம இப்போ சொல்லி கொடுத்ததுனால எல்லாருமே செய்வாங்க. முயற்சி வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டோம். இது பார்த்துச்சுல்ல அழகா செய்தா சொல்லி கொடுத்ததுனால இப்படி. இல்லைன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதில் மேலே ஏறி இந்த இதில் வர மாட்டீங்க. மெதுவா எவ்வளோ நாள் வரலாம். அந்த பொண்ணே வந்து ஒன்றும் சொல்லாம இதோட இல்லைன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தேன் வளர் இளம் பெண்கள்ங்கிறதுனால. மற்றவங்களாம் இதில் முயற்சி எடுப்பாங்க. மேலே போய் இடி வாங்குவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, மேலே போய் இடி வாங்குவாங்க, இல்லைன்னா கீழே முட்டியில் அடி வாங்குவாங்க. இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கோம். வெளியில் வர முடியாது. இது வீடியோ எடுக்கணுமா? எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அஞ்சலி போ வேண்டாமா? ரைட்டு பிடிச்சிக்கோங்க. அந்த ரைட்டை ஒத்துக்க அந்த பொண்ணு இது பெண்களுக்கான இது தானே, பெண்களே செய்யட்டும். எடுத்துட்டு இருக்கேன் தம்பி. பார்த்து மெதுவாமா திரும்பிக்கோ. இழுத்துலாம் பிடிச்சப்பா இழுத்து முடிச்சலாம் உள்ள இழுத்து பிடிக்கிறது. சூப்பர். தரிசனம் பண்ணீங்களா பெருமாளை? அருண் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைன்னா நாங்க இவ்வளவு விளக்கத்தோடலாம் கோவில்ல வந்து பார்த்து இருக்க மாட்டோம்.